ட்ரம்பே வந்து இதை வந்து எதிர்பார்க்கல. அது என்னன்னா இவ்வளவு சோல்ஜர்ஸை வந்து நாங்க கொடுக்க வேண்டியிருக்கும், அந்த போர்ல வந்து இழக்க வேண்டியிருக்கும் அவர் யோசிக்கல. அவர் என்ன யோசிச்சவரண்டா அவங்களோட தலைவர் இருக்கிற இடம் வந்து அவங்களுக்கு தெரியும். ஈரான் தலைவர் அல் ஹமேனி வந்து எங்க இருக்கிறார்ன்றத முதலே வந்து எடுத்து வச்சிருந்தவங்க. சோ முதல் நாளே அவர் வந்து கொண்டுட்டா ஈரான் வந்து எங்கள்ட்ட சரணடைஞ்சிடும், அதுக்கு பிறகு வந்து தாங்கள் நினைச்சபடி அங்க ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து நினைச்சது. ஆனா அங்க நடந்தது வந்து வேற. ஈரான் வந்து அவங்களோட தலைவர் வந்து செத்தா பிறகும் அதுக்கு பிறகு அமெரிக்காவோட எவ்வளவு அடிப்படையிலுமோ அவ்வளவு வந்து இன்று வரைக்கும் அடிபட்டு கொண்டே இருக்காங்க. அவங்களோட ஒரு சுப்ளீன் லீடர் செத்தா பிறகு அவங்க அமெரிக்கா நினைச்சது எல்லாமே முடிஞ்சது, வேற தலைவர்கள் வந்து உருவாக மாட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு தொடர்ச்சியான தலைவர்கள் வந்து உருவாகி கொண்டு இருக்கிறாங்க. இதை வந்து அமெரிக்கா வந்து எதிர்பார்க்க வந்து ட்ரம்பே நேரடியாக சொல்லியிருக்காரு, இப்படி ஈரான் எங்களுக்கு எல்லா இடத்துலயும் சுத்தி உள்ள அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் அடிச்சு இப்படி பெரிய பிரச்சனை ஆகுவாங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. இதனால வந்து இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் பெருத்து கொண்டே போகுது. இது ஒரு மிகப்பெரிய போர். இதுல வந்து இப்ப அமெரிக்கா கீழே இருக்கிறதாலையும் ஈரான் வந்து இப்ப மேல இருக்கிறாலையும் இது வின் பண்ணிடும், இது தோத்துருமான்னு எங்களால நேரடியாக சொல்லிடாது. இதுல வந்து சில டைம்ல வந்து இந்த சைட் வந்து மேலேயும் இந்த சைட் கீழேயும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த போர் வந்து இப்போதைக்கு முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி முடியக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. சோ இந்த போர்ல வந்து என்ன முடிவு, அதாவது யாருமே வந்து சாகுற வந்து முடிவா இருக்காது. இதுக்கு ஒரு சுமூகமான முடிவு தான் வந்து எப்பயுமே நிரந்தர முடிவா வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு முடிவை வந்து இந்த தலைவர்கள் வந்து எடுப்பாங்களா, இல்லாட்டி இதே மாதிரி வந்து உயிரிழப்புகளை இன்னும் கூட்டிக்கொண்டு போறாங்கன்றது வந்து அவங்களோட கையிலாம் இருக்கு. சோ இந்த இப்படி அப்டேட்ஸ்கள் வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு யூடியூப்ல பாக்குறதுக்கு இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து யூடியூப் அல்கோரிதம் உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.